எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து அனோக்கி மித்ரதா. அனோக்கி அப்படின்னா வந்து தனித்துவமான, தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னலாம் எடுத்துக்கலாம். மித்ரதா அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து தனித்துவமான நட்பு அப்படின்னு வரும். एक हिरन अपने मित्र चूहा, कछुआ और कौवे से मिलने प्रतिदिन आया करता था. ஸோ அந்த ஆயா கர்த்தாத்தா, இந்த கர்த்தாத்தா அப்படின்னா வந்து யூஸ்டு டு அப்படின்னு அர்த்தம். ஹி யூஸ் டு கம், ஷி யூஸ் டு கம் அப்படின்னு எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே. ஏக் ஹிரன், ஹிரன் அப்படின்னா வந்து மான் அப்படின்னு அர்த்தம். ஒரு மான் தன்னுடைய நண்பர்கள், அதாவது அப்பனே அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். மித்ரு அப்படிங்கிறது வந்து சிங்குலராகவும் எடுத்துக்கலாம், ப்ளூரலாகவும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ளூரலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தன்னுடைய நண்பர்கள், சூஹா அப்படின்னா எலி, கச்சுவா அப்படின்னா ஆமை, ஆர் அப்படின்னா மற்றும், கவ்வே அப்படின்னா வந்துட்டு கவ்வா அப்படின்னா காகம். இந்த சென்டென்ஸில் வந்து கவ்வேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சென்டென்ஸாக வரும்போது அந்த வேர்ட்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல கவ்வான்னு சொல்லிட்டா தப்பாயிருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அப்படி யூஸ் பண்ணுவோம், கவ்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மில்னே அப்படின்னா வந்து சந்திப்பதற்காக, பிரதிதின் அப்படின்னா தினமும், ஆயா கர்த்தாத்தா அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அந்த ஹேபிட்டை அது வச்சுருந்தது. டெய்லி அதோட ஃப்ரெண்ட்ஸான எலி, ஆமை, அப்புறம் காகம், இதை பார்க்குறதுக்கு வந்து தினமும் ஒரு மான் வந்து வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே. ஒரு மான் தன்னுடைய நண்பர்களான எலி, ஆமை மற்றும் காகத்தை சந்திப்பதற்காக தினமும் வந்து கொண்டு இருந்தது, அதாவது வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. एक दिन उसके नहीं आने से सभी मित्र चिंतित हो गए. एक दिन ஒரு நாள், உஸ்கே நெஹி ஆனே சே, இந்த இடத்துல உஸ்கே அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஹிரனை குறிக்கும், அதாவது அந்த மானை வந்து மீன் பண்ணுறோம். ஓகே. நெஹி ஆனேசே அப்படின்னா வராததால், சபி மித்ரு அனைத்து நண்பர்களும், சிந்தித் ஹோகையே அப்படின்னா வந்துட்டு கவலைப்பட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் அந்த மான் வராததால் அனைத்து நண்பர்களும் கவலை கொண்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். कौवे ने उठकर देखा तो उसने हिरन को जाल में फंसा हुआ पाया. कौवे ने उड़कर देखा तो, அதாவது அந்த காகம் வந்து பறந்து போய் பார்க்குது. உடுக்கர் அப்படின்னா, உடுனா அப்படின்னா வந்து பறப்பது அப்படின்னு அர்த்தம். இது வந்து உடுனா. ஓகே. உடுனா. தேகாத்தோ, ஸோ பறந்து போய் பார்த்தபோது, உஸ்னே ஹிரன் கோ ஜால் மே ஃபசா ஹுவா தேகா, சாரி பாயா. உஸ்னே, இந்த இடத்துல இந்த உஸ்னே இருக்கு இல்லைங்களா, இது வந்து காகத்தை மீன் பண்ணுறோம். ஓகே. ஹிரன்கோ அப்படின்னா மானை, ஜால், ஜால் அப்படின்னா வந்து வலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நெட்டில் வந்து மாட்டி இருப்பதை அது பார்க்குது. ஃபசா ஹுவா அப்படின்னா வந்து மாட்டிக்கொண்டு இருப்பதை பார்த்தது, கண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். யஹ் பாத் உஸ்னே ஆக்கர் சூஹேகோ பதாயி. யஹ் பாத், இந்த விஷயத்தை, உஸ்னே, இந்த இடத்துல உஸ்னேங்கிறது காகத்தை மீன் பண்ணுறோம். காகம் வந்து, உஸ்னே ஆக்கர்னா காகம் வந்து எலியிடம் சொன்னது. சூஹேகோ பதாயி அப்படின்னா எலியிடம் சொன்னது. இந்த இடத்துல பதாயின்னு யூஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, பாத் அப்படிங்கிறது வந்து ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால இங்கே வந்து பதாயின்னு சொல்கிறோம். அவசரத்தில் வந்துட்டு இந்த இடத்துல நெய் வருதே, நான் பதாயான்னு சொல்லிட்டா தப்பா அப்படின்னா அவ்வளோ டீட்டெயிலாக அதை பார்க்க மாட்டாங்க. ஓகே. நீங்கள் பதாயான்னு சொல்லிட்டீங்கனால அக்செப்டட் தான். चूहे ने जल्दी से जाकर जाल काट डाला. चूहे ने जल्दी से, जल्दी से அப்படின்னா வந்து விரைவாக அப்படின்னு அர்த்தம். ஸோ எலி வந்து விரைவாக போய், ஜல்தி சே ஜாக்கர்னா விரைவாக போய், ஜால் காட்டு டாலா அப்படின்னா வலையை அறுத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். காட்டுனா அப்படின்னா வந்து கட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னா அறுத்தெரிஞ்சது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது வந்து அந்த எலி போய் அந்த கடிச்சே வந்து அந்த வலை எல்லாத்தையும் வந்து பிச்சு விட்டுருச்சு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆர் ஹிரன்கோ ஆசாத் கர்தியா, ஸோ அந்த வலையை வந்து கடித்து ஹிரனை காப்பாற்றியது, அதாவது விடுவித்தது அப்படின்னு அர்த்தம். ஆசாத் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஆசாத் கர்தியா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா விடுவித்தது அப்படின்னு அர்த்தம். தபி வஹா ஷிகாரி ஆகயா. தபி அப்படின்னா அப்போது, வஹா அப்படின்னா அங்கே, ஷிகாரி அப்படின்னா வேட்டைக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஆகயா அப்படின்னா வந்து விட்டான். அப்போது அங்கே வேட்டைக்காரன் வந்து விட்டான். சபி பாகையே, அனைவரும் ஓடிவிட்டார்கள். பர் கச்சுவா பக்கடா கயா. இந்த இடத்துல பர் அப்படின்னா வந்து ஆனால் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகே. ஆனால் ஆமை மாட்டிக்கொண்டது, அதாவது பிடிபட்டு விட்டது. பக்கடா கயா அப்படின்னா வந்து மாட்டிக்கொண்டது அப்படின்னு அர்த்தம், அல்லது பிடிபட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம்.
शिकारी ने कछुए को एक तैले में बंद कर दिया. வேட்டைக்காரன் வந்து அந்த ஆமையை, கச்சுவேக்கோ அப்படின்னா ஆமையை, ஏக் தைலேமே அப்படின்னா ஒரு பையில், தைலா அப்படின்னா வந்து பை அப்படின்னு அர்த்தம், தைலின்னு சொன்னோம்னாலும் பையன்னு தான் அர்த்தம். ஓகே, ஒரு பையில், பந்த் கர்தியா அப்படின்னா வந்து அடைத்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். सभी अब कछुए को बचाने का उपाय सोचने लगे. सभी अब அனைவரும் இப்போது கச்சுவே கோ பச்சானே கா உபாய் சோச்னே லகே அப்படின்னா ஆமையை காப்பாற்ற, பச்சானா அப்படின்னா வந்து காப்பாற்றுவது அப்படின்னு அர்த்தம், உபாய் அப்படின்னா வந்து ஐடியா அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. ஓகே, ஸோ ஐடியா வந்து யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. சோச்னே லகே அப்படின்னா யோசிப்பது, யோசிக்க துவங்கினார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சபி அப் கச்சுவே கோ பச்சானே கா உபாய் சோச்னே லகா. அனைவரும், அதாவது மீதி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பேர்டு, மான், அதுக்கப்புறம் வந்துட்டு எலி, அதுக்கப்புறம் காகம், இது மூணும் சேர்ந்து யோசிக்குதுங்க. என்ன யோசிக்குதுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஆமையை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிக்க துவங்குறாங்க. உன்ஹோனே ஏக் சால் சலி. சால் அப்படின்னா வந்துட்டு ஒரு கன்னிங்கான ஒரு பிளாட் போடுறது, இல்லை வந்து கன்னிங்காக ஒரு பிளான் போடுறது, அது எல்லாத்தையுமே வந்து சால் அப்படின்னு சொல்லுவோம். சால் அப்படின்னு சொல்லும்போது சூழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உன்ஹோனே ஏக் சால் சலி அப்படின்னா வந்துட்டு ஒரு திட்டம் தீட்டினார்கள், இல்லைனா வந்து சூழ்ச்சி செய்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சால் அப்படின்னா சூழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஹிரன் ராஸ்தே மே மிருத் கி பாந்தி லேட்டு கயா. ஹிரன் மான் வந்து ராஸ்தேமே அப்படின்னா, ராஸ்தா அப்படின்னா வந்து வழி அப்படின்னு அர்த்தம், ராஸ்தேமே அப்படின்னா வழியில் அப்படின்னு அர்த்தம், அதாவது அந்த வேட்டைக்காரன் போற வழியில. மான் வழியில், மிருத் கி பாந்தி, மிருத் அப்படின்னா வந்து இறந்து போன மாதிரி. ஓகே, பாந்தி அப்படின்னா வந்து போல் அப்படின்னு அர்த்தம், போன மாதிரி, மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மிருத் கி பாந்தி அப்படின்னா இறந்து போன மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அல்லது இறந்து போனது போல் அப்படின்னு எடுத்துக்கலாம். லேட்டு கயா அப்படின்னா படுத்து கொண்டது அப்படின்னு அர்த்தம். கௌவே நே ஹிரன் கி ஆங்க் நிகால்னே கா டோங் கியா. ஸோ அது வந்து மான் வந்து என்ன பண்ணுதுன்னா, இறந்து போன மாதிரி ஒரு இடத்துல வந்து வழியில் வந்து படுத்துக்குது. அடுத்தது வந்து கௌவே நே ஹிரன் கி ஆங்க் நிகால்னே கா டோங் கியா அப்படின்னா அந்த காகம் வந்துட்டு அந்த மானோட கண்ணை வந்துட்டு நோண்டி எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து நிக்கால்னா அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதாவது குடைந்து எடுப்பது, இல்லை வந்து அந்த நோண்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல எல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் செத்து போச்சுன்னா இந்த பறவைகள்லாம் வந்து அப்படியே கொத்தி கொத்தி எல்லாத்தையும் எடுக்கும் இல்லைங்களா, அந்த ஆர்கன்ஸ் இல்லை ஃப்ளஷ், அதெல்லாம் அந்த மாதிரி மீன் பண்ணுறாங்க. டோங்கு கியா அப்படின்னா பாசாங்கு செய்தது அப்படின்னு அர்த்தம். शिकारी ने हिरन को मृत समझकर कछुए का तैला रखा और हिरन लेने दौड़ा. शिकारी ने ஹிரன் கோ மிருத்து சமஜ்கர் அப்படின்னா வேட்டைக்காரன் வந்து மானை இறந்து விட்டதாக புரிந்து கொண்டு அல்லது நினைத்து, கச்சுவே கா தைலா ரக்கா, ஸோ அந்த ஆமை இருந்த பையை வைத்தான் அப்படின்னு அர்த்தம், வைத்து விட்டு, அவர் ஹிரன் லேனே தௌடா. ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படின்னு எல்லாம் வரும்போது நம்ம மற்றும் அப்படின்னு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம வந்து தமிழில் சொல்லும்போது வைத்து விட்டு ஓடினான், அந்த விட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வைத்து அப்புறம் ஓடினான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வைத்து விட்டு ஓடினான் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வேட்டைக்காரன் வந்து மானை இறந்து விட்டதாக நினைத்து ஆமை இருந்த பையை கீழே வைத்து விட்டு மானை எடுக்க ஓடினான். லேனே அப்படின்னா அந்த மானை வந்து தூக்கறக்காக, அதாவது எடுத்துட்டு போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஓடுறாரு அந்த வேட்டைக்காரன். चूहे ने தைலி की रस्सी काटकर தைலா खोल दिया. ஸோ இப்போ வந்து அவர் அந்த வேட்டைக்காரன் அந்த பக்கம் ஓடுனதுக்கப்புறம் அந்த எலி வந்து चूहे ने தைலி की रस्सी, ஸோ அந்த தைலியை வந்துட்டு, அதாவது அந்த பையை வந்துட்டு ஒரு கயிறை கொண்டு அவர் கட்டியிருக்காரு. ஸோ அந்த ரஸ்ஸி அப்படின்னா வந்து கயிறு அப்படின்னு அர்த்தம். அந்த எலி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பையோட கயிறை வந்து காட்கர் தைலா கோல்தியா அப்படின்னா அந்த கயிறை கடித்து அந்த பையை வந்து திறந்து விட்டுருது. ஓகே, தைலா கோல்தியா அப்படின்னா அந்த பையை வந்து ஓப்பன் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம்.
शिकारी को पास आता देख हिरन उड़कर जंगल में भाग गया. இது வந்து உட்கர். ஓகே, மேலே நம்ம பார்த்தது வந்து உடுக்கர். ஓகே, உடுக்கர் அப்படின்னா பறப்பது. இது வந்து உட்கர். ஓகே, உட்கர் அப்படின்னா வந்துட்டு எழுந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஷிகாரி கோ பாஸ் ஆத்தா தேக், வேட்டைக்காரனை அருகில் வருவதை பார்த்து. ஓகே, பாஸ் ஆத்தா தேக் அப்படின்னா அருகில் வருவதை பார்த்து. ஹிரன் உட்கர் ஜங்கல் மே பாக் கயா, மான் வந்து எழுந்து காட்டுக்குள் ஓடிவிட்டது. ஓகே, பாக் கயா அப்படின்னா ஓடிவிட்டது அப்படின்னு அர்த்தம். ஜப் தக் லவுட் கர் ஷிகாரி வாபஸ் ஆயா. லவுட்னா அப்படின்னாலும் திரும்பி வர்றது தான், வாபஸ் ஆயா அப்படின்னாலும் திரும்பி வர்றது தான். அதாவது நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ அவன் வந்துட்டு அப்படியே அந்த மான் ஓடி போனதை பார்த்தோன்னா அப்படியே அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து திரும்பி சேர்றான். அந்த மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம், ஹிந்தியில் இப்படி ரிப்பீட் பண்ணியும் பேசுவாங்க. ஓகே, இதை வந்து சிம்பிளாக ஜப் தக் ஷிகாரி லவுட்டான்னு கூட சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஆனால் இவங்க வந்து டீட்டெயிலாக 2-3 வாட்டி அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், 2 வாட்டி, சாரி. ஆனால் வந்துட்டு லவுட்னா அப்படின்னாலும் வாபஸ் ஆனாலும் ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான். ஓகே, ஜப் தக் அப்படின்னா வந்து அந்த டைமு. ஸோ அந்த மான் ஓடிடுது, அந்த இடத்துலேருந்து இந்த பையை வச்சுட்டு போகிறாரு இல்லைங்களா வேட்டைக்காரன், அந்த இடத்துக்கு வர்ற அந்த வேளையில், அந்த காலத்தில், அந்த டைம் பீரியட்குள்ளார என்ன ஆகுதுன்னா கச்சுவா பி காயப் ஹோகையா. ஸோ இவர் வந்து இந்த சைடு இப்படி திரும்பி அவர் வர்றதுக்குள்ளார ஆமையும் வந்து காணாமல் போயிடுது, அதாவது மறைந்து விடுது, ஓடி போயிடுச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜப் தக் லவுட் கர் ஷிகாரி வாபஸ் ஆயா கச்சுவா பி காயப் ஹோகையா. காயப் ஹோனா அப்படின்னா வந்துட்டு மறைந்து போவது, காணாமல் போவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டோரியோட ஷிக்ஷா மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சச்சி மித்ரதா அன்மோல் ஹோத்தி ஹே. ஸோ அன்மோல் அப்படின்னா என்னென்னா விலை மதிப்பற்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சச்சி மித்ரதா அப்படின்னா உண்மையான நட்பு, விலை மதிப்பு அற்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதில் வந்துட்டு என்னென்ன புது ஒர்க்காக பார்த்துருக்கோன்னு நான் கீழே வந்து இப்படி கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிடலாம். அனோக்கா அப்படின்னா தனித்துவமான இல்லை தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மித்ரதா அப்படின்னா நட்பு, ஹிரன் அப்படின்னா மான், மித்ரு அப்படின்னா வந்து நண்பன். ஸோ இது வந்து மித்ரு அப்படின்னு கொடுத்துருக்கேன், ரோனும் கொடுக்கல, ராமும் போடல, போட்டிருக்கேன். இது சொல்லும்போது மித்ரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, நண்பன். சூஹா அப்படின்னா எலி, கச்சுவா அப்படின்னா ஆமை, கௌவா அப்படின்னா காகம், மில்னா அப்படின்னா சந்திப்பது இந்த ஸ்டோரியில், பிரதிதின் அப்படின்னா தினமும், சிந்தித் ஹோனா அப்படின்னா கவலைப்படுவது, உடுனா. ஓகே, உடுனா. ஸோ அதனால தான் இங்கே இடத்துல வந்து டூ போட்டிருக்கேன். ஓகே, உடுனா அப்படின்னா வந்து பறப்பது, ஜால் அப்படின்னா வலை, ஃபஸ்னா அப்படின்னா வந்து மாட்டிக்கொள்வது, பாத் அப்படின்னா விஷயம், ஜல்தீசே அப்படின்னா விரைவாக, காட்டு டால்னா அப்படின்னா வெட்டுவது, அறுப்பது அப்படின்னு அர்த்தம், ஆசாத் கர்னா அப்படின்னா விடுதலை செய்வது, விடுவிப்பது அப்படின்னு அர்த்தம், ஷிகாரி அப்படின்னா வேட்டைக்காரன், பாக் ஜானா அப்படின்னா ஓடி விடுவது அப்படின்னு அர்த்தம், பக்கடா ஜானா அப்படின்னா பிடிப்படுவது அப்படின்னு அர்த்தம், தைலா அப்படின்னா பை, பந்து கர்னா அப்படின்னா அடைப்பது, பச்சானா அப்படின்னா வந்துட்டு காப்பாற்றுவது, உபாய் அப்படின்னா யோசனை அல்லது வழி, அதாவது என்ன வழி இருக்குன்னு யோசிப்போம் இல்லைங்களா, அதாவது நம்ம லிட்ரலாகவே அந்த வே அப்படின்ற மாதிரி கிடையாது, அதாவது நம்ம இப்போ ரோடையும் நம்ம வழி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அந்த ஐடியாஸையும் வந்து சம்டைம்ஸ் நம்ம தமிழில் வந்து வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். சோச்சுனா அப்படின்னா யோசிப்பது, சால் சலானா அப்படின்னா வந்து சூழ்ச்சி செய்வது, ராஸ்தேமே அப்படின்னா வழியில், மிருத் அப்படின்னா வந்து இறந்த. இது வந்து நார்மலாகவே நம்ம வந்து நடக்கிற வழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒருத்தவங்க போகிறது, அதுதான் இது. ஓகே, பாந்தி அப்படின்னா போன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இறந்தது போல, இறந்தது போன்று அப்படின்னால சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. இறந்த மாதிரி, ஸோ மாதிரி, போல், போன்று அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதையா. லேட்டு ஜானா அப்படின்னா படுத்துக்கொள்வது, டோங்கு கர்னா அப்படின்னா பாசாங்க செய்வது, நிக்கால்னா அப்படின்னா குடைந்து எடுப்பது, நோண்டி எடுப்பது இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும். ஸோ நிக்கால்னா அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணுறதை எடுத்துக்கலாம், அகற்றுவது, அந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் வரும். இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா குடைந்து எடுப்பது இல்லை நோண்டி எடுப்பது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அது வந்து அந்த பறவைகள்லாம் வந்துட்டு அந்த அனிமல்ஸ் இறந்து போச்சு அப்படின்னா நோண்டி எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லை பிச்சு எடுக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது. சமஜ்னா அப்படின்னா புரிந்து கொள்வது அல்லது நினைப்பது. தௌடனா அப்படின்னா ஓடுவது. ரஸ்ஸி அப்படின்னா கயிறு. கோல்னா திறப்பது. பாந்தி போன்று மேலேயும் ஒரு வாட்டி கொடுத்துட்டேன். உட்டுனா அப்படின்னா வந்துட்டு எழுவது. வாபஸ் ஆனா அப்படின்னா திரும்பி வருவது. லவுட்னா அப்படின்னா திரும்புவது. காயப் ஹோனா அப்படின்னா மறைந்து போவது, காணாமல் போவது அப்படின்னு அர்த்தம். சச்சா அப்படின்னா உண்மையான. அன்மோல் அப்படின்னா விலை மதிப்பற்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ ஒர்க்காக புதுசாக நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்பவும் போல் வந்து மேலே பார்த்த ஸ்டோரியவே அப்படியே வந்துட்டு கீழே தமிழ் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு ஃபுல் ஸ்டோரியும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீனிங்கும் அப்படியே கொடுத்துருக்கேன் தமிழ்லேயே. தமிழ் மீனிங்கோட தமிழில் இல்லை, அதாவது ஃபுல் ஸ்டோரியும் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்ல வரேன். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.